ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில எழும்புனதுல இருந்தே ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? ஏதோ முழிச்ச உடனே ஏதோ ஒரு வெறுமை உங்க உள்ளத்துல இருக்கிறத போலயே இருக்குதா? என்ன கேட்கறதுக்கு யார் இருக்கா? என்ன விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கா? கோடி கோடி மில்லியன் பில்லியன் கணக்குல ஜனங்கள் இருக்கிறாங்க, அதுல நான் ஒருத்தி. என்னைய யாரு நினைப்பா? என்னை யாராவது விசாரிப்பாங்களா? அப்படியெல்லாம் சொல்லி அன்புக்காக உங்க உள்ள ஏங்கி ஒரு வெறுமையை உங்க உள்ளத்துல உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? எது மூலம் பேசுறாங்க? ஏசப்பா பேசுறது ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தையின் மூலம் இன்னைக்கு உங்க கூட தான் பேசுறாங்க. சங்கீதம் 139வது அதிகாரத்துல தாவீது அந்த சங்கீதத்தை எழுதுறாங்க. தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலை அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருக்குதல் உமக்கு தெரியும், நான் படுத்தாலும் நடந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் அறிகிறீர், என் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது, என்னுடைய எலும்புகள் உருவேற்கப்படும் நாள் முதற்கொண்டு குறித்து வைத்திருக்கிறீர். எப்போ அவ்வளோ அழகா நுணுக்கமா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாருல. இத வாசிக்கும் போது ஒரு எண்ணம் என்னுடைய இருதயத்தை நிரப்பிச்சு. எப்படின்னா, முழு அண்ட சராசரம், மில்கி வே கேலக்சிஸ் எவ்வளோ இருக்குல்ல, அதுல இருக்கிற ஸ்டார்ஸ், அன்கவுண்டபிள் ஸ்டார்ஸ், எவ்வளவோ காரியம். அதுல நம்ம வாழ்ற பூமி ஒரு சின்ன ஸ்டார், ஒரு துகள் மாதிரி ஒரு ஸ்டார். அதுக்குள்ள நம்ம இந்தியாக்குள்ள நம்ம இருக்கிற தமிழ்நாடு, அதுக்குள்ள நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற ஹாஸ்டல், நம்ம இருக்கிற காலேஜ், அதுக்குள்ள நம்ம அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எந்த தாவீதுக்கு இல்ல. முழு அண்ட சராசரத்திலையும் ஆண்டவரும் அவரும் இருக்கிறத போல, ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த முழு உலகத்துல இருக்கிறத போலவும், அதுல ஆண்டவர் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறத போலவும் அவர் ஃபீல் பண்ணி அழகா எழுதியிருக்கிறார். ஆண்டவரே, நான் உட்கார்ந்தா நீங்க என்னதான் பாக்குறீங்க, எழுந்தா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய செயல்கள், என்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னோட ஆக்டிவிட்டி, என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருதயம் அப்படியே நன்றியால, நன்மையால இருதயம் அப்படியே பொங்கி பொங்கி வழிந்து இந்த சங்கீதம் 139 எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க, நீயும் என்னுடைய பார்வையில் அவ்வளவு விலையேற பெற்றவள். இந்த முழு சங்கீதத்தின் சாராம்சத்தை ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பார்வையில் ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியமானவன், ஒவ்வொரு தனி மனுஷியும் சிறப்பு வாய்ந்தவள் அப்படிங்கிறதான் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, வெறுமையா நீ இருக்கிறேன்னு நினைக்கிற, ஆனா நான் உன்னையேதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ நடந்தா, நீ எழுந்திருந்தா, உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் மகளே. தாயின் கருவுல நான் உன்னை வச்ச நாள் முதற்கொண்டு, அந்த முதல் செல் உயிர் பெற்ற நாள் முதற்கொண்டு நான் உன் மேல நினைவா இருக்கிறேன். நீ ஏன் இப்படி நினைக்கிற? நான் வெறுமையா இருக்கிறேன், என் இருதயம் வெறுமையா இருக்கு, நான் லோன்லியா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ற, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தோளை தட்டி கொடுத்து சொல்றார். உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. நான் உன் கூட தான் இருக்கிறேன் மகளே. ஏன் நீயாவே உன்னையை தனிமைப்படுத்தி கொள்ற? நான் உன் மேல நினைவா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதற்கு ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேர திருப்புங்க. ஆண்டவரே, முழு உலகத்திலையும் நீங்களும் நானும் இருக்கிறத போல நீங்க என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்கப்பா. அந்த ஃபீல் எப்படி தாவீது ஃபீல் பண்ணாரோ உங்க பிரசன்னத்துல, அதே போல நானும் இன்றைக்கு உணர எனக்கு உதவி செய்யும். என் தனிமை மாறட்டும், என் வெறுமை மாறட்டும், மனிதரிடத்துல அன்புக்காக ஏங்குகிற என்னுடைய இருதய தாகம் தனியட்டும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உண்மையில நான் தாகமா இருக்க, உண்மையில நினைவா இருக்க, உங்க பிரசன்னத்தினால என்ன மூடுங்கப்பா, என்ன அப்படியே சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உங்களுடைய கரத்தை தாவீது மேல வச்சது மாதிரி என் மேல வைங்க, நான் அதை ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் சொல்றீங்க, இந்த வசனம் எப்படி 100% உண்மையானதோ, நீங்க உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. இப்பொழுதே நீங்க இருக்கிற அறைக்குள்ளாக, இருக்கிற ஹாஸ்டல் ரூமுக்குள்ளாக, உங்க வீட்டுக்குள்ளாக தேவ பிரசன்னம் உங்களை மூடும் என்பதுல சந்தேகம் இல்லவே இல்லை. தேவன் சொல்லுகிறார், மகளே, உன் கருவை நான் கண்டேன், உன்னுடைய எலும்புகள் உருவாக்கப்படும் நான் முதற்கொண்டு குறித்து வைத்திருக்கிறேன், அவைகள் ஒன்றும் எனக்கு மறைவா இல்லை, உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உன்னுடைய கரத்தை பிடித்து நான் நடத்துவேன்னு சொல்றார். நம்பிக்கையோட ஆண்டவரிடத்துல உங்களுடைய கரத்தை இன்னைக்கு கொடுப்பீங்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே
அப்பாவுடைய கரத்துல பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தனிமை உணர்வுகள், எங்கள் வேதனை, எங்களுடைய கண்ணீர், அன்பில்லாமல் நாங்கள் ஏங்குகிற எங்கள் வறண்ட நிலத்தை போல இருக்கிற எங்களுடைய இருதயம், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர். எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய சமூகத்துல அப்பா உங்க தொடுதலை நான் உணரணும்னு ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுதே உடைய ஆணிப்பா இந்த கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும் அப்பா. அவங்க இருதய காயங்கள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு துணை நிற்பீராக. இன்றைய நாள் மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும்னு வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.